வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.2ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிறது ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன் 4x² y இன்ட்டு எக்ஸ் 8x³ y². ஸோ ரெண்டு டேர்முக்கும் உரிய எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டேர்முக்குரிய எல்சிஎம்மை இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டு டேர்மையும் முதல் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 4x² அப்படின்றத நான் 2 × 2 4 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இன்ட்டு x². ஓகேங்களா? இன்ட்டு வேணாம், நான் இன்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டேன், டாட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நம்பருக்கு மட்டும் இன்ட்டு போடுறேன். ஓகேங்களா? இல்லாட்டி டாட்டே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்டு போட்டாலும் எக்ஸ் போட்டாலும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ 2 × 2.x². ஓகேங்களா? 4x² அப்படின்றத நான் கொஸ்டினை அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் ஒரு ஒய் போட்டுக்கிறேன், டாட். அடுத்து 8x³ y3. ஸோ 8 2 × 2 × 2ன்னு எழுதுகிறேன். x³ அப்படியே எழுதுகிறேன், y² அப்படியே எழுதுகிறேன். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான். ஸோ எல்சிஎம்னாலே நம்ம ஏற்கனவே ஒரு சம்மு பார்த்துருக்கோம். இருக்கிறதுலே எதெல்லாம் ஹையஸ்ட் பவரோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு போன யூனிட்டில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பராலையும் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வர மாதிரி இருக்கக்கூடிய டிவைசர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போட்ட ஒரு சம்மில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதுங்க. இதில் எதெல்லாம் ஹையஸ்ட் பவரோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அப்படின்றது இதுக்கு எது வரும் அப்படின்னா, இது 2 × 2, அதாவது 2². இதில் 2⁻3 இருக்குது. ஸோ அப்போ 2⁻3 தான் அதிகம். ஒன்றும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா, காமனாக எது இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த காமனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ 2 × 2. ஓகேங்களா? மீதி ரிமைண்டர் என்ன இருக்குது, நம்பர்ஸில் வேறு எதுவுமே இல்லை, ஒரு 2 தான் இருக்குது. ஸோ அந்த 2ஐயும் எடுத்து எழுதிடுங்க. அடுத்து எக்ஸில் பாருங்கள், இங்கே x², இங்கே x³. பவர் எது அதிகம், x³. அந்த x³ எடுத்து எழுதிடுங்க. y² பவர் எது அதிகம், y². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, x³ y² அப்படின்றது தான் எல்சிஎம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? உங்களுக்கு இதில் இன்னொரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த 4ஐ நம்ம எப்படி எழுதலாம், 2² எழுதலாம். 8ஐ 2⁻3ன்னு எழுதலாம். x² y, x³ y². ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல பவர் அதிகம். 2 ரெண்டு இடத்துலையும் 2% இருக்குது. ஸோ 2ல் எது பவர் அதிகம், இது. ஸோ 2³ 8. இதில் எது பவர் அதிகம், இங்கே. அப்போ x³. இதில் பவர் எது அதிகம், y². ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதில் எது அதிகமான பவரோ அதை எடுத்து எழுதணும். அப்புறமா ப்ரெசென்ட் இல்லாமல் சிங்கிளாக இருந்தாலும் அதையும் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் எல்சிஎம்க்கான ப்ரொசீஜர். வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் போடுவோம். ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 9a³ b², 12a² b² c. ஸோ நான் அப்படியே எழுதுகிறேன், 9a³ b². ஓகேங்களா? இதை 9ன்றதை எப்படி எழுதலாம், 3 × 3 அப்படின்னே எழுதுகிறேன். a³ அப்படின்றத a⁻³ டாட்டு b² அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து 12ல் 3.4 எழுதலாமா, 3 × 4. நெக்ஸ்ட்டு a இருக்குது, a² b², cனா c⁻1. ஸோ இப்போ எடுங்க எல்சிஎம் அப்படின்றப்ப இருக்கிறதுலையே காமனாக எது இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ 3 இருக்குது, 3 எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 3க்குமே காமனாக ஒரு 3 எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்து வேறு நம்பர்ஸ் மீதி என்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதலாம். மேலே ஒரு 3 இருக்குது, அடுத்து 4 இருக்குது, அடுத்து ஏ இருக்குது. ஏல அதிகமான பவர் 3. ஸோ a⁻3. பியில் அதிகமான பவர் ரெண்டுமே ஸ்கொயர் தான். ஸோ ஸ்கொயர். சியில் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இருந்தாலும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல அதிகமான பவர் a². பியில் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்தால் எழுதினாலும் போதும், இல்லாட்டி ரெண்டுக்கும் காமனாக வச்சு எடுத்து எழுதுங்க, b². சியில் சிங்கிளாக இருக்குது, சிங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்க காமனாக இருக்க டேர்மெல்லாம் எடுத்து எழுதிடுங்க. எடுத்து எழுதிட்டு எதெல்லாம் காமன் இல்லாமல் பெண்டிங் தனியாக இருக்கோ அதையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, காமன் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை எடுத்துகிட்டு அடுத்ததை அடித்து விட்டுருங்க. மீதி இருக்க எல்லா டேர்மையும் எடுத்து எழுதுங்க. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 3s are 9, 9 4s are 36, a³ b² c அப்படின்றதான் இதோட HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டு டிவிஷன் பார்ப்போம். ஸோ தேர்டு டிவிஷன் 16m, 12m² n², 12m² n² இன்ட்டு 8n². ஸோ 3 டேர்ம் கொடுத்துட்டாங்க. 3 டேர்ம்ஸும் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். இந்த 16ஐ நான் 2⁻4ன்னு எழுதலாம். இந்த பக்கம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 டூஸ் வரும் ஓகேங்களா. ஸோ அதை தான் 2^4ன்னு எழுதுறேன். அதேமாதிரி 12 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா போட்டு பாருங்கள். ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 6, 2ஆல் போட்டால் 3, ஸோ அகைன் 3. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 2ன்றப்ப 2^2 இன்ட்டு 3, 8 வந்து இந்த இருக்குது இதுலேருந்து எடுத்து பாருங்கள். 2 2 2 2^3 ஓகேங்களா. நம்பர்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா m² இன்ட்டு n², இங்கே வந்து n². ஸோ இப்போ எடுத்து எழுதுங்க. நம்மளுக்கு எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுதலாம்? எல்சிஎம்மில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 2ல் ஹையஸ்ட் பவர் 2^4. ஸோ அப்போ 2 எல்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 மட்டும் இருக்குது. ஸோ 3யை எழுதிடுறேன். ஏன்னா ஒரு இடத்துல தான் இருக்குது, மற்ற இடத்துல இல்லை, காமனாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு எம்மு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது, இங்கே இல்லை. இருந்தாலும் 2 இடத்துல எது ஹையஸ்ட்டு? m². n அதேமாதிரி 2 இடத்துல தான் இருக்குது, 2 இடத்துலையுமே n². ஸோ அவ்வளோதான், இதுதான் எல்சிஎம் அப்படின்றது ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 4th டிவிஷன் பாருங்கள். ஸோ 4th டிவிஷன் இங்கே இருக்கிறது p² - 3p + 2, p² - 4 ஓகேங்களா. இதை அப்படியே எழுதுகிறேன். +2 இதை எழுதிட்டேன். இங்கே வந்து p² - 4 எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா p² - 3p + 2 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் அதை ஆட் பண்ணால் -3 வரும், மல்டிபிள் பண்ணால் 2 வரும். பார்த்தீங்கன்னா -1 × -2, -1 × -2 +2, -1 -2 -3 வந்துருச்சா. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? p - 2 × p - 1ன்னு எழுதலாம். p² - 4 அப்படின்றத p² - 2² எழுதலாமா? ஓகேங்களா. ஏன்னா 4ன்றது 2². ஸோ a² - b² ஃபார்முலா நம்மளுக்கு வந்து a + b × a - b. கரெக்டா? ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா p - 2 p - 2 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்குது. அப்போ நான் வந்து எல்சிஎம்க்கு எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவேன்? ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு p - 2 எடுத்து எழுதலாம். மீதி என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதோட எல்சிஎம். இதை நம்ம வந்து இதோட முடிச்சாலும் சரி, இல்லை ஸ்கூலில் p - 2 × p + 2 அப்படின்னா p² - 2² முடிச்சுட்டு அதுக்கப்புறம் p - 1ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் எழுதிடலாம். ஓகேங்களா. அதாவது இதையும் சேர்த்து p² - 2². நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இங்கே ஒன்று இருக்கு இல்லையா? a² - b² = a + b × a - bன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். மறுபடியும் அதே தான் சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது டிவிஷன் நம்பர் 5, 2x² - 5x - 3, 4x² - 36. ஸோ இதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ வழக்கம் போல் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2x² அப்படின்றப்ப 2 × -3 என்ன வரும்? -6 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணால் -6, ஆட் பண்ணால் -5. என்ன நம்பர் போட்டால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6 × -1 ஓகேங்களா. -6 × +1 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா -6, ஆட் பண்ணால் -5. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதோட அப்படியே எடுத்து எழுத முடியாது ஃபேக்டரைசேஷன். ஏன்னா முன்னாடி ஒரு 2 இருந்தது, 2வை மல்டிபிள் பண்ணி தான் -6 வந்துச்சு. கரெக்டாக. 2 × -3 தான் -6. ஸோ அப்போ அந்த 2வை இங்கே /2 போடுங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா 3/1. ஸோ அப்போ இதை எடுத்து எழுதும்போது எப்படி பண்ணுவோம்னா x - 3ன்னு எடுத்து எழுதணும். இதை எழுதும்போது கீழே 2 இருக்குது. ஸோ அந்த 2வை முன்னாடி கொண்டு வந்து 2x + 1 இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேங்களா. எப்போ இந்த முன்னாடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இதோட நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர். ஸோ 2 × -3 -6, மல்டிபிள் பண்ணால் -6, ஆட் பண்ணால் -5. ஸோ -6 + 1 போட்டால் தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இதை ரெண்டையும் நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதை நான் அப்படியே எடுத்து எழுதலாமா? ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணால் x - 3ன்னு வரும். இங்கே வந்து 2x + 1ன்னு வந்துருச்சு. இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 4xஐ 2x² எழுதலாமா? 2² தான் 4. ஸோ 2x² எழுதலாம். -36 அப்படின்றத 6² எழுதலாமா? ஓகேங்களா. ஸோ இது 6². ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதத்தில் செய்யலாம். சரிங்களா? இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டு நம்ம ஏ கொட்டு இப்படி செய்யலாம். இல்லாட்டி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ அப்போ நான் 4 காமனாக வெளியே எடுத்தேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்றப்ப 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எழுதலாமா? ஏன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே பாருங்கள் எக்ஸும் 3யும் தான் இருக்குது. இங்கே நான் எடுத்தேன்னா 6ம் 2xம் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி எதுவுமே செட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த மெத்தடில் யோசிக்கிறத விட்டுறணும். நம்ம எழுதும் போதே 2 விதமாக யோசிக்கணும். இதுக்கு பேரலாக ரெலவெண்ட்டாக நம்ம ஆன்சர் எழுத முடியுமான்றதை மைண்டில் வச்சுட்டு எழுதணும். ஸோ அப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி எடுத்தால் வராது. எக்ஸ் மைனஸ் 3ன்றது வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 4 காமன் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வரும். 9ன்றது 3 ஸ்கொயருக்கு காமன். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏற்கனவே நம்ம சொன்ன ஃபார்முலா தான். போன கீழே செஞ்சது தான். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 ஓகேங்களா? முந்தின டிவிஷன் 4th டிவிஷனில் செஞ்சது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் இதுக்கும் இதுக்கும் காமனாக எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 இருக்கா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 3யை எடுத்து எழுதிட்டேன். இது கட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. அடுத்து இந்த 2x ப்ளஸ் 1 இருக்குது. அடுத்து இந்த ஒரு 4 ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2x ப்ளஸ் 1 இதுதான் வந்து எல்சிஎம் இந்த 5th டிவிஷனுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 6th டிவிஷன் பாருங்கள். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் கமா 4x மைனஸ் 6y ஹோல் கியூப் கமா 8x கியூப் மைனஸ் 27y கியூப். ஓகேங்களா? கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் இதில் எக்ஸு காமனாக எக்ஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ 2x மைனஸ் 3y ஓகேங்களா? இந்த ஹோல் ஸ்கொயருன்றது இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது. ஸோ 2வை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8x கியூபு. ஸோ 8ன்றது 2 கியூபு அப்போ 2x கியூபு. 27ன்றது 3 கியூபு அப்போ 3y ஹோல் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போடுறேன். இந்த ஃபார்முலாவில் நான் போட்டு பார்க்குறேன் எப்படி வரும் பாருங்கள். ஸோ இதை மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா ஏ கியூப்ன்றது ஏன்றது இதுதான். அப்போ 2x மைனஸ் 3y ஓகேங்களா? இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கேன் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு 3y 6xy ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றப்ப 3y ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸு ஏன்றத 2x ஆகவும் பின்றத 3yஆகவும் எடுத்திருக்கேன். ஸோ ஏ ஸ்கொயர்ன்றப்ப 4x 2x ஹோல் ஸ்கொயர். ஏபின்றப்ப 2 இன்ட்டு 3 6 எக்ஸ் இன்ட்டு ஒய் xy இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 8x கியூபு மைனஸ் 27y கியூப். ஸோ இப்போ பாருங்கள் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இதை எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். இதை நான் பிரித்து எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எழுதி 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை 2 கியூப்னு எழுதி 2x மைனஸ் 3y ஹோல் கியூப்னு எழுதலாம். 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y பவர் எது அதிகம்? 3 தான். ஸோ அப்போ பவர் அதிகமாக இருக்க 3யை மட்டும் நான் எழுதலாம். மற்றதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2 கியூப் இருக்குது, அடுத்தது இந்த இது இருக்குது இல்லையா? இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே எழுதலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக தான் எல்சிஎம் டாட் எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஸோ எல்சிஎம் ஆஃப் த 6th டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம்மில் பார்ப்போம்.